loyalty, and compassion that Silappatikaram embodies. So, without further ado, let's set off a remarkable journey to ancient times where valor, passion, and timeless wisdom. வீரமிக்க ஒரு பெண்ணை மதிக்கும்பேன் மன்னவனே ஆனாலும் நீதி தவறினால் உயிரையே இழக்க வேண்டும், முடிவாக உயிரையும் இழக்க வேண்டும் என்ற கண்ணகியின் கால் பதித்த புனித பூமியின் பெயர். மல்லிகை மனதோடு இருந்த மதுரையை மமதை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன், கொன்னகியின் காவலன். கற்பின் திறத்தால் கருகியது மதுரை, எங்கும் எரிதல்லை சிலப்பதிகாரம். காவலரே காவலரே, காவியம் நீரும் கையில் தனி சிலம்பு கொண்டு ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன துயரமோ என்று கேட்டாயா? கேட்டேன் அமைச்சரே, அதை பற்றி அரசரிடம் தான் கூறுவேன் என்று சொல்லினாள். நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினாள். உள்ளே நுழையும் நீ யார்? நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரை எனது ஊர். பெருங்கணிகன் மாசாத்துவான் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன மன்னன் மீது வழக்கா? கொடுங்கோல் அளித்தார் காலாய் கொலையுண்ட கோவலரின் மனைவி கண்ணகி நான் என்பதை மறைந்திடுக அரசே. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பை திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராய் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் என் கணவராக்க? இல்லை இல்லை. கையும் களவுமாய் பிடிப்பாட்டான் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொன்று விட்டாயே, இதற்கு பெயர் நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? இதற்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அண்ணா, கோபப்படாதீங்க. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்த அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் இந்த கண்ணகியின் சிலம்பு. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? என்னால் நம்ப முடியவில்லை. உன்னையார் நம்ப சொல்கிறார்கள், நீ யார் நம்புவதற்கு? வழக்குரைக்க நான் குற்றவாளி, நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உட்கை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் ஒரு நல்ல தீர்ப்பு. கோவலன் தீர்ப்பான் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்கிற்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ. இணையான வந்தார். மாபாவிகள் அவரை கொண்டு குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசு அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பழங்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொக்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பழங்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, கொடு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கும் இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் என்றால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சாதோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? வாய் அழுத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் வரம் திறம் அனைத்து மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் மண்ணாந்த தலைகுனியார் படை நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடி எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, தவறாக நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மாமாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு அழிவு கற்பிக்க வந்த உனக்கு வென்ற கூட எதற்காக? கண்ணகி, உன் கணவன் கல்வி
கொள்வன் அல்ல. ஆராயாமல் அவசர தீர்ப்பில் அவனை கொன்று வருக என ஆணையிட்ட நானே கொள்வன். மன்னித்து விடம்மா.